நாளைக்கு வந்து ஃபண்ட்ஸ் எல்லாம் இல்லை, ஃபண்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஃபண்ட்ஸ் எப்படியாவது கொண்டு வந்துடணும். ஏன்னா அவர் மேக்நாத் ரெட்டி வந்து அவரு ஒரு ஆத்லீட் தான். விளையாட்டுத்துறைக்கு அலுவலகமே இங்கதான் இருக்குது, நேரு அரங்கத்துல தான் இங்கதான் இருக்குன்னு. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை, வித்தியாசமான ஒரு மாற்றம். இதை முழுமையும் நாம் எல்லோரும் வரவேற்க வேண்டும். காரணம், காலையில 6 மணிக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இங்க ஸ்டேடியத்தில் வந்து ஓடுறாருன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா தான் நம்ம பார்க்கணும். இட்ஸ் a completely different initiative. இதுக்கு முன்பு எத்தனையோ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. ஆனால் ஒரு யூனிக், ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் கீப் கோயிங். ஏன்னா ஸ்போர்ட்ஸுக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப சம்பந்தம். இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மீ, க்ளோஸ் டு மை ஹார்ட். ஐ பீன் a sports person all my life. சின்ன வயசுல இருந்து ஐ பீன் an athlete. I've been in the football team, cricket இல்ல, football, hockey, basketball, volleyball, athletics, aquatics, and state level we've been to all the tournaments. We have been lots of winners. And the badminton, of course, 25 years, it's been some of my passion to promote badminton in every way. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேட்மிண்டன் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்தியாவில் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கேம் ஆஃப்டர் கிரிக்கெட் இஸ் பேட்மிண்டன், ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கேம். ஏன்னா இதுல 3 வயசு குழந்தையும் விளையாடலாம், 90 வயசு முதியோரும் விளையாடலாம், அந்த கேம் விளையாடலாம். அண்ட் எங்க வேணா விளையாடலாம். நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் நிறைய பேர் இப்போ, ஏன்னா இப்போ ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எவ்ரிதிங் எல்ஸ். லைக் ஹெல்தி லிவிங் அண்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஒரு 2 வாரத்துக்கு முன்பு பார்த்தோம், நம்ம முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் ஒரு மேரத்தான் ஓடிட்டு இருந்தார். So these are all, you have to set an example to live a healthy lifestyle. ஏன்னா இப்போ 18, 19 வயசுலலாம் உடல் பருமன் காரணத்துக்கால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வருது, ஹார்ட் அட்டாக்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். as a doctor I can see that 18-year-old just like that ஒரு ஒர்க் அவுட்ல they just collapse, heart attack. 18-year-old, இதெல்லாம் unheard of. So we have to have a healthy lifestyle, healthy society. ஏன்னா இளைஞர்கள் எல்லாம் நாளைக்கு ஒரு காலத்தில் இன்னைக்கு நீங்க விளையாட்டு நல்லா பண்ணீங்கன்னா both mind and body will be good. And plus நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்வது, இப்ப இருக்கிற அந்த போதைப் பொருட்கள், இந்த தீய பழக்கங்கள், இதுல விளையாட்டுல நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அதுல யாரும் போக மாட்டாங்க. ஸோ அந்த வகையில இந்த விளையாட்டுக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கணும். கடந்த காலத்துல யாரோ பார்த்தோம், ஏதோ வருவாங்க போனாங்க விளையாட்டுன்னு பண்ணுவாங்க. ஆனா உணர்வுபூர்வமா விளையாட்டுத்துறைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து all across, it's not only about just badminton, it's not only about cricket. ஏன்னா இந்தியாவில் கிரிக்கெட் தான், கிரிக்கெட் தவிர எதுவுமே கிடையாதுன்னு நம்ம கண்ணோட்டத்தில் வச்சிருக்கிறோம். But there are so many games where we have shined, we have lots of good athletes who are doing wonderful well. In fact, coming back to badminton, நான் தமிழ்நாடு இறகுப்பந்து கழகம் தலைவராக ஆன பிறகு முதல் முறையாக 100 வீரர்கள் வீராங்கனைகள், தமிழ்நாட்டை சார்ந்த 100 வீரர்கள் வீராங்கனைகள் இந்த 4-5 ஆண்டுகளில் இன்டர்நேஷனல் மெடல்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு. நேஷனல் லெவலில் கூட போக முடியாது. இப்ப நேஷனல் லெவல்ல நம்ம பசங்க தான் எல்லா மெடலும் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 20 மெடல்ல 12 மெடல் தமிழ்நாட்டை சார்ந்த பிளேயர்ஸ் நேஷனல் அடிச்சிருக்கிறாங்க. ரித்விக்ல இருந்து நம்ம ரூபன், ஹரி ரீசென்ட்லா வந்து தாமஸ் கப்ல வந்து வெரி வெரி பிரஸ்டீஜியஸ் கப். விம்பிள்டன் டென்னிஸ்ல எப்படி விம்பிள்டனோ பேட்மிண்டன்ல தாமஸ் கப். இந்த தாமஸ் கப்ல இந்த 76 ஆண்டுகள்ல 2 முறை தான் மெடல் வாங்கியிருக்கிறோம். அதுல ஹரி வந்து தமிழ்நாட்டுல இந்த வருஷம் பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கிறாப்ல. இதெல்லாம் சம்திங் which is we can never, we would never imagine. அதெல்லாம் ஏன்னா நம்ம பேட்மிண்டன்ல அந்த அளவுக்கு we are promoting badminton in a very very big way. Transparent system. நான் பிரசிடென்ட்டா வந்தவுடன் ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் சாஃப்ட்வேர் கொண்டு வந்தேன். பிரசிடென்ட்டா வந்தேன். அந்த டோர்னமெண்ட் சாஃப்ட்வேர் என்னன்னா டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம். யார் என்ன பாயிண்ட்ஸ், என்ன ரேங்கிங், அது எல்லாமே சாஃப்ட்வேர்ல ஆன்லைன்ல இருக்கும். நான் வரதுக்கு முன்பு கோச்சுக்கு வேண்டிய 2 பேர் உள்ள விடுவாங்க, பிரசிடென்ட்டுக்கு வேண்டிய 2 பேர் உள்ள விடுவாங்க, அவங்களுக்கு வேண்டிய 2 பேர் உள்ள விடுவாங்க. அதெல்லாம் அப்போ அந்த டேலண்ட் இருக்காது. So the first clean up system is adulanaala we could get so many fantastic players. Shankar Muthuswamy,
Last year, Shankar Muthuswamy was the world junior number one. World junior number one. So we are all producing wonderful players. அதனால எங்களுக்கு அமைச்சரை கூட்டு வந்தா ஒரு கோரிக்கை இல்லாம நாங்க அமைச்சரை விட மாட்டோம். நான் எங்களுடைய கோரிக்கை தமிழ்நாடு பேட்மிண்டன் அசோசியேஷன்ல எங்களுக்கு ஒரு அகாடமி வேணும். இப்போ ஹைதராபாத்ல வந்து கோபிச்சந்த் அகாடமி இருக்கு, பெங்களூர்ல வந்து நம்மளுடைய பிரகாஷ் பதுகோன் அகாடமி இருக்கு, அசாம்ல வந்து ஹிமந்த பிஸ்வ சர்மா அவர் தான் பிரசிடென்ட், அவர் அசாம் சீஃப் மினிஸ்டர். அங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அகாடமி புதுசா பண்ணிருக்கிறாங்க, நிறைய பிளேயர்ஸ் அங்க போறாங்க இருக்கிறாங்க. அந்த லெவல்ல எங்களுக்கு சென்னையில ஒரு அகாடமி எங்களுக்கு வேணும். சென்னை பக்கத்துல எங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் எங்க ஒதுக்கீடு செஞ்சு அது லீஸ் கொடுத்து எங்களுக்கு இது மாதிரி, ஏன்னா இந்த ஆக்சுவலி இந்த ஸ்டேடியம்லாம் இட்ஸ் மல்டி பர்பஸ். இது ஒன்னுத்துக்கும் நான் வெளிநாட்டுல போனேன்னா எனக்குலாம் பொறாமையா இருக்கும், சில சமயம் கோபமா இருக்கும். என்னடா அது சாதாரண நாடு, அதுல பார்த்தா தனி பேட்மிண்டன் அவ்வளவு பெரிய ஃபெசிலிட்டி, டென்னிஸ்க்கு பெரிய ஃபெசிலிட்டி, அத்லெட்டிக்ஸ் ஒண்ணு, அக்வாட்டிக்ஸ் ஒண்ணு, தனியா இருக்கும். நம்ம வீட்டுல இல்ல, ஒன்னொன்னுக்கு அவ்வளவு கோபமா இருக்கும். அதுக்கெல்லாம் நிச்சயமாக we have a very dynamic sports minister. நிச்சயமா இதெல்லாம் அவர் எடுத்து பண்ணுவாரு. நாளைக்கு வந்து ஃபண்ட்ஸ் எல்லாம் இல்ல அர்ஜுன், ஃபண்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஃபண்ட்ஸ் எப்படியாவது கொண்டு வந்துடணும். ஏன்னா அவர் மேக்நாத் ரெட்டி வந்து அவரு ஒரு அத்லீட் தான். ஏன்னா அவருக்கு ஃபண்ட்ஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணிடுவார். இதுக்கு முன்னாடி அவருக்கு ஃபண்ட்ஸ் கிடைக்கல, அதான் பிரச்சனை. And we have all Indian Olympic Association, ஒரு மினிஸ்டர் வந்து அவர் செக்ரட்டரி, IOC செக்ரட்டரி, நேஷனல் பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் உடைய பிரசிடென்ட், அவர் நேஷனல் இந்தியா பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் உடைய பிரசிடென்ட்.